ஹே கைஸ், இன்னிலேருந்து ஒரு புதுசான ட்ராமா பார்க்கலாம். சரியா? இந்த ட்ராமாவோட ஒன்லைன் ஸ்டோரி வந்து நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து ஆக்சிடெண்ட்லேயே இறந்துடுறாங்க. ஸோ இதுக்கு ரீசன் வந்து ஹீரோ தான் அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு ஹீரோயின் அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு ஹீரோவோட ஃபேமிலி தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. பட் ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு தான் ஒன்லைன் ஸ்டோரி. அப்புறமா அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த லவ் ஸ்டோரி மூமெண்ட்ஸ் அதெல்லாமே அப்படியே அழகாக காட்டியிருப்பாங்க. சரி வாங்க இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கல்லறை கிட்டே 3 பேர் நிற்கிறாங்க. அங்கே ஏஜ் ஆனவர் இருக்கார் இல்லையா, ஹீரோவோட அப்பா. அவர் வந்து ஹீரோ கிட்டே கேட்குறாரு, யுவான் நீ என்ன நினைக்கிற உங்கள் அண்ணாவோட டெத்தில் அப்படின்னு கேட்பாரா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி ஜெர்மன் போலீஸ்கிட்ட கேட்டுட்டேன்ப்பா. அவங்க சொன்னாங்க இது வெறும் ஆக்சிடென்டல் நடந்த இன்சிடெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் நான் உங்களுக்கு அகெயின் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறேன் ஒரு பர்சனை வச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹீரோவோட அப்பா, இல்லைப்பா நான் சந்தேகப்படலை. ஹீரோவோட அப்பாவும் ஹீரோ கிட்டே சொல்கிறாரு, உன்னோட திறமைனால தான் இந்த கு ஃபேமிலியே அங்கீகாரப்பட்டிருக்கு. அப்புறமா என்னோட தலைமையில் நடக்கிற இந்த கடைசியான பாராட்ட விழாக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அப்படி சொல்லாதீங்கப்பா, உங்களால் தான் நான் இங்கே இருக்கேன், நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. இந்த கு ஃபேமிலிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறமா ஹீரோவும் கிளம்பி அந்த பாராட்ட விழாக்கு போயிட்டு அங்கே ஒரு அங்கிள் கிட்ட பேசிட்டு அப்புறமா ஒரு பொண்ணை கூட்டிட்டு அங்கே இருக்கிற ஸ்டேஜ் மேலே போவார். அந்த கம்பெனி கு ஃபேமிலி கம்பெனிக்கு ஹீரோ தான் வைஸ் பிரசிடென்ட். அவர் போய் அந்த கம்பெனியை பற்றி ஸ்பீச் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போது அந்த இடத்துல 3 பேர் நிற்பாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த கு ஃபேமிலியோட நிஜமான பேத்தி வந்துடுச்சாமே, இந்த பையனுக்கும் அப்புறமா அந்த பேத்திக்கும் சண்டை தான், இந்த ஆஸ்தி இந்த சொத்து எல்லாம் யாருக்கு போகும் அப்படின்னு சண்டை தான் போடுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் தான் ஹீரோவும் அவரோட ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த டைமில் ஹீரோவோட அப்பாவும் அப்புறமா அவரோட பேத்தி, ஹீரோயின் அப்புறமா ஹீரோவோட அப்பா, அவங்க 2 பேருமே அங்கே வருவாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்ப்பாரு. ஹீரோயின் ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோவோட அப்பாவுக்கு சொந்த பையன் இல்லை, அவர் வந்து தத்து பையன், வளர்ப்பு பையன். அதனால தான் அந்த 3 பேர் அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணால் 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து ஜெர்மனியில் இருப்பாங்க. அவங்க ஒரு மியூசிக் அகாடமியில் வயலின் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்டேயும் ரிஹர்சல் மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. அந்த இடத்துல தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்களோட பேர் வந்து மியா. அவங்களும் அங்கே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா ஹீரோயினுக்கு வந்து அந்த மியூசிக் அகாடமியில் வந்து அவங்களுக்கு அந்த காம்படிஷனில் வின் பண்ணணும், அவங்களுக்கு வயலினிஸ்ட் ஆகணும், பெரிய வயலினிஸ்ட் ஆகணும் அப்படின்னு பெரிய ஆசை. அதனால தான் அவங்க அங்கே சேரியிருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயினோட வயலின் பார்த்துட்டு அந்த வாசித்ததை பார்த்துட்டு எல்லாருமே கிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது மியா வந்து ஹீரோயின் கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே நடக்கிற அந்த காம்படிஷனுக்கு நீ தான் வின்னர் ஆக போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹீரோயின் தேங்க்ஸ் மியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் தான் ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அவங்க அப்பா அம்மா தான் இது மாதிரி கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அதனால மியா கிட்ட, சாரி மியா, இன்றைக்கி உங்க கூட சாப்பிட வர முடியாது, எங்கள் அப்பா அம்மாவோட கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோயின் கிராஸ் பண்ணிக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல தான் ஹீரோவும் கிராஸ் பண்ணிக்கிட்டு போவார். ஹீரோயினை சைடு கண்ணாலேயே பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் ஹீரோவை அவங்க சரியாக பார்க்கவே இல்லை. அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. அப்புறமா ஹீரோயினோட அப்பா அம்மாவும் அந்த கார் வேறு இடத்துல ரிப்பேர் கடையில் விட்டுட்டு அவங்க வேறொரு கார் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அது எல்லாமே ஹீரோயின்கிட்டேயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயினோட அம்மாவும் அங்கே தான் இருப்பாங்க. அப்போது ஹீரோயின் அவங்க அம்மாவோட வாய்ஸ் கேட்டுட்டு, எதுக்கு அம்மா வராங்க, அவங்களுக்கு இன்னும் உடம்பு சரி ஆகவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோயினோட அம்மாவும் சொல்கிறாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், இன்றைக்கி நடக்கிற காம்படிஷன் வந்து ரொம்ப முக்கியம், அதனால தான்மா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அப்படியே ஹாப்பியாக இருப்பாங்களா. அந்த ஹாப்பினஸ் எல்லாமே ஒரு நொடியில் போயிடுச்சு. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவோட கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அலற சவுண்டு தான் கேட்கும். ஹீரோயின் அந்த வயலின் அங்கேயே போட்டுட்டு அவங்க ஓடி போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க அப்பா அம்மாவோட கார் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்க கத்துற சவுண்டு தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஹீரோயின் கத்துறது அவங்க அப்பாவும் பார்ப்பாரு. ஆனால் ஹீரோயின் கிட்ட போவாங்களா, அங்கே இருக்கிறவங்க யாருமே ஹீரோயினை விடலை. ஸோ அவங்க அப்பாவும் பார்த்துட்டு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு. அது இன்னும் கார் பிளாஸ்ட் ஆகிடும். அந்த டைமில் தான் அங்கிருந்து ஒரு கார் அங்கிருந்து போகும். அந்த கார் ஹீரோயினோட அப்பா அம்மா வந்த கார் பிளாஸ்ட் ஆன பிறகு தான் அங்கிருந்து போகும் வேற ஒரு கார்.
அந்த டைமில் தான் ஹீரோயின் அப்படியே மயங்கி போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் ஆன பிறகு ஹீரோயின் அவங்க வீட்டில் இருக்கும்போது மியா வந்து ஹீரோயின் கிட்ட பேச வரா. மியாவும் ஹீரோயின் அப்படியே ஆறுதல் படுத்துகிறாங்க. ஹீரோயின் ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதை ஆகிட்டேன், அப்படி இப்படியெல்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்களா. அந்த டைமில் தான் ஒரு வாய்ஸ் கேட்கும், உனக்கு நாங்கள் இருக்கோம், நீ அனாதை இல்லை அப்படின்னு. பார்த்தா ஹீரோயினோட தாத்தா, ஹீரோவோட அப்பா. அப்போ தான் அங்கே வந்திருப்பாரு. அவரு "உனக்கு நாங்க இருக்கோம்மா, நாங்க லேட்டா வந்துட்டோம்" அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. கட் பண்ணா ஹீரோயின் ஒரு ஃபண்டு ஆஃபீஸ்க்குள்ள இருந்து வெளியே வருவாங்க. அவங்க அப்பா கடைசியா ஹீரோயின் கிட்ட விட்டுட்டு போன ஒரு பொருள். ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்பா எதுக்கு இந்த மாடல், ஹவுஸ் மாடல் எனக்கு விட்டுட்டு போனாரு அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அவ அங்கிருந்து போகும்போது பின்னால யாரோ ஒருத்தர் சஸ்பீசியஸான பர்சன் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அதை கவனிச்சிடுறாங்க. ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த பர்சன் அங்கே இல்லை, போயிடுறாங்க. முன்னாடி திரும்பி பார்த்தா யாரோ ஒருத்தவங்க அப்படியே ஹீரோயின் தலைமையிலேயே அடிச்சிடுறாங்க. ஹீரோயின் அப்படியே மயங்கி போயிடுறாங்க. கட் பண்ணால் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹீரோயின் பக்கத்தில் தான் மியாவும் இருக்கா. அவள் பேசிக்கிட்டே இருப்பா. மியா சொல்கிறா, இந்தா இது உன்னோட பேகு, அப்புறமா உங்கள் அப்பா கொடுத்த அந்த பொருள் எங்கே அப்படின்னு கேட்பா. அப்போ ஹீரோயின் பர்ஸ் எடுத்து அவங்க பர்ஸ்குள்ளே ஏதாச்சும் மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. பட் எதுவுமே மிஸ் ஆகலை, எல்லாமே இருக்கும், மணி எல்லாமே இருக்கும். அப்போ ஹீரோயின் திங்க் பண்ணுவாங்க, எங்கள் அப்பா கொடுத்த பொருளுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா என்னோட பேக்கில் ஒன்றுமே திருடு போகலை, அப்படின்னா அவங்க அந்த பொருளுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஹீரோயின் வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா அம்மாவோட ஃபோட்டோ தான் வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் காட்டுறாங்க ஹீரோயின் அவங்க தாத்தா கிட்ட பேசினது. ஹீரோயினோட தாத்தாவும் ஹீரோயின் கிட்ட, உன்னோட அப்பா வந்து உன்னோட அம்மாவை விரும்பிக்கிட்டு இருந்தார், பட் அது எனக்கு பிடிக்கல, அவங்களுக்கு தடையாக இருந்தேன், பட் உங்கள் அப்பா என்னை எதிர்த்து தான் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அப்புறமா இங்கே வந்து செட்டில் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்புறமா சரி வாம்மா, நீ என்னோட வீட்டுக்கு வந்துடு, என் கூடயே வந்துடு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை தாத்தா என்னால் இல்லை தாத்தா என்னால் வர முடியாது. ஏன்னா என்னோட அப்பாவுக்கே நான் அங்கே வர்றது பிடிக்காது. எங்கள் அப்பா இதுவரைக்கும் என்கிட்ட இப்படி ஒரு தாத்தா இருக்கார், இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்புறமா அவரோட சர்நேம் கூட எனக்கு வைக்கவே இல்லை. எங்கள் அம்மாவோட சர்நேம் தான் வச்சுருக்காரு. அதுலேயே தெரியுது அப்பாவுக்கு நான் வர்றது பிடிக்காது. ஸோ நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அவங்க தாத்தாவும் அங்கேருந்து போயிடுவாரா. அப்புறமா ஹீரோயின் அதுதான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பா. அவங்க தாத்தா கிட்ட பேசுனதா அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னதான் ஆச்சு, அப்புறமா எதுக்கு தாத்தா நம்மளை கண்டுபிடிச்சாரு, அந்த மாடல் என்ன, அந்த மாடல் யார் எடுத்தாங்க அப்படின்னு அவள் ஏகப்பட்டது எல்லாமே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பா. அவங்க அப்பா அம்மாவுக்கு நடந்தது ஆக்சிடென்டெல்லாம் நடந்த விபத்து கிடையாது, அது வேணும்னு தான் யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவள் திங்க் பண்ணுறா. அதை அப்படியே திங்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் ஆகிடும். அவள் கன்ஃபார்மே பண்ணிடுறா, இது வந்து ஆக்சிடென்டெல்லாம் நடந்த விபத்து கிடையாது, யாரோ எங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணிடுறா. நெக்ஸ்ட்டு மியா கிட்டேயும் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்போ மியா சொல்கிறா, அப்போனா நீ உங்கள் அப்பா அம்மாவோட டெத்தில் சந்தேகப்படுறியா, இந்த கூ ஃபேமிலிக்கு கனெக்ட் இருக்குது, சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு யாருமே எனிமிஸ் இல்லை, யார் கூடமே அவங்க சண்டை போட்டதில்லை, எல்லாமே இந்த கூ ஃபேமிலியால் தான் இந்த ஆக்சிடெண்ட் எல்லாமே நடந்திருக்கு. அப்புறமா போலீஸ் சொன்னாங்க, அந்த கார் வந்து பிரேக் கட்டாக இருக்குது, எங்கள் அப்பா எனக்காக விட்டு போன அந்த மாடல் அதையும் யாரோ எடுத்திருக்காங்க, இது எல்லாமே பார்த்தா சந்தேகம் பட மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஹீரோயின். அப்புறமா அந்த மாடல் காட்டிட்டு சொல்கிறாங்க, பாத்தியா இந்த மாடல் என் கையில் வரும்போது ஒரு பர்சன் என்னோட தலைமையில் அடித்தார் இல்லையா, அப்போது அவரோட கை நான் பார்த்தேன், அவரோட கை மேலே ஒரு கீறல் தான் இருந்துச்சு அப்படின்னு மியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அங்கே இருக்கிற லெட்டரை மியா கிட்ட காட்டுறாங்க. மியா கிட்டவும் சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு வரும்போது எந்த லெட்டர் இருந்துச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்தது கார் ஆக்சிடெண்ட் இல்லை, விபத்து கிடையாது, அது வந்து ஹீரோ தான் கில்லர் அப்படின்னு எழுதியிருக்கும். அது எல்லாமே ஹீரோயின் மியா கிட்ட கொடுக்குறாங்க. மியாவும் பார்த்து சரி அது உனக்கு யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்களா. ஹீரோயின் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஹீரோ பற்றி அவங்க நெட்டில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ அடாப்டட் சன், அவர் வளர்ப்பு பையன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்புறமா ஹீரோ வந்து டாப் ஸ்டூடெண்ட் காலேஜில், அப்புறமா 7 வருஷத்தில் அவரு வைஸ் பிரசிடெண்ட் ஆகிட்டாரு அந்த கம்பெனிக்கு அப்படின்னு
எல்லாமே அவங்க 2 பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா ஹீரோ வந்து ரொம்ப கொடுமைக்காரரு. அவருக்கு வேண்டியத அவரு எப்படியாச்சும் பண்ணி அது அடைஞ்சிடுவாரு அப்படின்னு அவங்க 2 பேருமே ஹீரோ பத்தி இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா ஹீரோவ காட்டுறாங்க. அப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஹீரோ கிட்ட, "சாரி பாஸ், நான் தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பக்கத்துல ஒரு பொண்ணு இருப்பா. அவ இன்னும் ஏத்திக்கிட்டே இருப்பா ஹீரோ கிட்ட. அப்புறமா ஹீரோவும் பார்க்குறாரு, "நான் உனக்கு ஆல்ரெடி ஒரு சான்ஸ் கொட்டேன். அது நீ யூஸ் பண்ணிக்கணும் தானே" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அந்த பர்சன் வந்து ஹீரோ கால் முன்னாடியே விழுந்துடுறாரு. "என்னை மன்னிச்சிடுங்க, சாரி. நான் உங்களுக்காக வேலை கூட பண்ண மாட்டேன். நான் விட்டுட்டு போயிடுறேன் வேலை. என்னோட அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னோட ஒய்ஃப்க்கு வேலை போயிடுச்சு. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. பட் ஹீரோ அவர் மேலே கொஞ்சம் கூட கருணை காட்டவே இல்லை. இங்க இருக்கிற பொண்ணு இன்னும் கடுப்பேத்துற மாரி பேசிக்கிட்டே இருப்பா. ஆனா, அந்த பர்சன் இல்லையா, அவரு வந்து ஹீரோ பார்த்துட்டு, "நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க" அப்படின்னு அங்க இருக்கிற பாட்டில் எடுத்து ஹீரோ தலை மேல ஒடிக்க போறாரு. பட் ஹீரோ புடிச்சிடுறாரு. அவரு கோவமா ஏதேதோ பேசிக்கிட்டு இருப்பாரு. "நீ வந்து ஒரு நாயி" அப்படி இப்படி எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பாரு ஹீரோவ பார்த்து. "நீ தானே ஹீரோயினோட அப்பா அம்மாவ கொலை பண்ணது. ஏன்னா இந்த சொத்து எல்லாமே உனக்கு தான் வரணும் அப்படின்னு நீ தானே பண்ண. நீ ஒரு லூசர். நீ ஒண்ணுமே இல்ல. அந்த சேர்மன் வந்து ஒரு டாக் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு" அப்படின்னு அவர் கத்திக்கிட்டே இருப்பாரு. ஹீரோ அப்படியே கூலா அப்படியே உக்காந்துருப்பாரு. அப்புறமா ஹீரோவும் கன்டின்யூ கன்டின்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த பர்சன் சொல்றாரு, "நீ தானே அவங்கள கொலை பண்ண. அப்புறமா இந்த மேட்டர் கூக்கு அந்த சேர்மனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னு தெரியுமா?" அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ சொல்றாரு, "இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் தான் எங்க அண்ணாவ கொலை பண்ணேன் அப்படின்னு தானே சொல்ல வர? சரி, அது யாரு தான் நம்புவாங்க?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த பர்சனுக்கு ரொம்பவே கோவம் வந்துகிட்டு இருக்கும். அப்போ ஹீரோவும் சொல்றாரு அந்த பர்சனை பார்த்து, "சரி, அவர் வளர்க்குறது நாயா இல்லை நரியா அப்படின்னு யாருக்கு தெரியும்?" அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்றாரா. அப்படியே இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் அப்புறமா மியா அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, "நான் வந்து அகைன் அந்த தாத்தா கூடயே அந்த ஊருக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா மியா சொல்றாங்க, "இல்ல வேண்டாம், அது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின், "இல்ல, எங்க அப்பா அம்மா டெத்தில் எனக்கு ரொம்பவே டவுட் இருக்குது. அது ஆக்சிடெண்ட்டா இல்லை மர்டரா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அதனால நான் போயே ஆகணும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மியாக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்கும். "சரி, என்ன எவிடன்ஸ் இருக்குது?" அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்பாங்களா. அப்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, "என்ன எவிடன்ஸ் இருக்கா? அந்த மாடல், அந்த ஹவுஸ் மாடல் கண்டுபிடிச்சா எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் அங்கே போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அங்கே நடக்கிற அந்த பாராட்டு விழாக்கு வந்திருப்பாங்க அவங்க தாத்தா கூட. ஹீரோவும் அவங்கள பார்த்து பேச வருவாரு. அப்போ ஹீரோயின், "எப்படி இருக்கீங்க அங்கிள் யுவன்?" அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோவும் அவங்கள பார்த்து அப்படியே வில்லத்தனமான ஒரு சிரிப்பு. ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஹீரோவை பார்த்து. அப்புறமா ஹீரோவோட அப்பா வந்து அந்த சேர்மன் இல்லையா, அவர் போய் அவர் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ சொல்றாரு, "நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இங்கே தான் என்னோட பேத்தி இருக்கா. இத்தனை நாள் கண்டுபிடிக்காத என்னோட பேத்தி இங்கே இருக்கா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு பார்ப்பாங்க. அப்புறமா அவங்க தாத்தாவும் ஹீரோயினும், "சரி வாம்மா ஸ்டேஜ் மேல" அப்படின்னு கூப்பிடுவாரு. ஸோ ஹீரோயின் அப்படியே ஸ்டேஜ் மேல போவாங்க. அப்போ ஹீரோயினோட தாத்தா சொல்லிடுறாரு, "இந்த ஃபேமிலிக்கே வாரிசு இவ தான்" அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாரு. ஆனால் ஹீரோவோட ஃபேஸ் ஒரு மாதிரியாக சேஞ்ச் ஆகிடும். ஹீரோவும் அப்படியே எல்லாரும் முன்னாடியும் கிளாப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்புறமா எல்லாரும் கிளம்பி ஹீரோயினோட வீட்டுக்கு, அந்த தாத்தாவோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து ஹீரோயின் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். "சரி வாம்மா வீட்டுக்குள்ளே போகலாம்" அப்படின்னு போய்கிட்டு இருப்பாரா. அப்போ ஹீரோவும் கார் இறங்கி வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட, "அங்கிள், அப்பாவை இங்கிருந்து கூட்டிகிட்டு போங்க ஃபர்ஸ்ட்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஹீரோவோட அப்பாவை அங்கிருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறமா ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே தான் தனியாக இருப்பாங்க. அப்போது ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க, "அங்கிள் யுவான், நம்ம எப்போவாச்சும் மீட் பண்ணியிருக்கோமா இதுக்கு முன்னாடி?" அப்படின்னு கேட்பா. அவள் மனசுக்குள்ளேயே, "நீ தானே எங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணது. அந்த நிஜமான அந்த அந்த உண்மையை நான் கொண்டு வருவேன், வெளியே கொண்டு வருவேன்" அப்படின்னு அவள் மனசுக்குள்ளேயே நினைக்கிறா. அப்போது ஹீரோவும் அவளை பார்த்துக்கிட்டே இருப்பார். அகெயின் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க, "யுவான், என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்பாங்களா. அப்போ ஹீரோவும் வந்து அவகிட்ட சொல்கிறாரு, "என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா?" அப்படின்னு கேட்பாரு. ஆனால் ஹீரோயின், "ஓ, நீங்கள் மறந்துட்டீங்க போல" அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பா.
அப்புறமா ஹீரோவும் சொல்றாரு, "நான் இப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்றேன். ஏன்னா நான் முன்னாடியே உன்ன கூட்டிட்டு வந்திருக்கணும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்புறமா ஹீரோ அவரோட கோட் கழட்டிட்டு ஹீரோயினுக்கு போட்டு விடுறாரு. "கோல்டு பிடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்புறமா, "உனக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீ தாராளமா இங்க இரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, "அஃப்கோர்ஸ் நான் இங்க இருப்பேன். இது என்னோட வீடு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. "உங்களோட இந்த வார்த்தைக்காக ரொம்ப நன்றி" அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே வில்லத்தனமாவோட ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோ, ஹீரோயின வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாரு. அப்புறமா ஹீரோயின் அங்க இருக்கிற ரூம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எது அவங்களோட ரூம் அப்படின்னு. அந்த இடத்துல அந்த அங்கிள் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, "உங்களோட ரூம் ரெடி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா ஹீரோ கிட்டவும் சொல்றாங்க, "உன்னோட அப்பா அங்க வெயிட் பண்றாரு. நீ போய் உங்க அப்பா கிட்ட பேசு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் போகும்போது ஹீரோவ பார்த்துக்கிட்டு தான் அங்கிருந்து போவாங்க. அவரும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு அந்த அங்கிள் ஹீரோயின் கிட்ட, "இந்த ரூம் வந்து உங்க அப்பா பொறக்கும்போதே இந்த வீட்டுக்கு நாங்க வந்துட்டோம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. "உங்க தாத்தாக்கு இங்கே இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்புறமா ஒரு ரூமை காட்டிட்டு, "இது ஹீரோவோட ரூம் தான். உங்களோட ரூம் பக்கத்துல தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோவோட ரூம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "ஓ! இவனோட ரூம் இங்கே தான் இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ அவங்க அப்பாவை போய் பார்க்குறாரு. அவங்க அப்பா கிட்ட, "என்ன கூப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்பாரா. அதனால அவரும், "ஆ வாப்பா, உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஹீரோவும் போய் பக்கத்துல உக்காருவாரு. அப்புறமா அவங்க அப்பாவும் சொல்றாரு, "நீ என்னப்பா அப்செட்டா இருக்கியா?" அப்படின்னு கேட்பாரா. அப்போ ஹீரோவும் சொல்றாரு, "இல்ல நான் ஹாப்பியா தான் இருக்கேன். ஏன்னா உங்களோட பேத்தி இங்க வந்தா. ஸோ எனக்கு ஹாப்பி தான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்போ ஹீரோவோட அப்பா சொல்றாரு, "யான் வந்து என்னோட சொந்த பேத்திப்பா. எனக்குன்னு பிளட் ரிலேஷன்ல இருக்கிறது அவ மட்டும்தான். ஏன்னா உன்னோட அண்ணா அந்த கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு" அப்படின்னு சொல்லுவாரா. ஹீரோக்கு ரொம்ப கோவமா வரும். அவர் அப்படியே கோவமா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறமா எழுந்து நிப்பாரு. அப்போ ஹீரோவோட அப்பாவ பார்த்து, "சரி அப்பா, நான் யாரு உங்களுக்கு?" அப்படின்னு கேட்பாரு. அப்படியே இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் ஹீரோவோட ரூம்குள்ள வந்து ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா ஹீரோவோட அப்பாவும் எழுந்து ஹீரோ கிட்ட சொல்றாரு, "நீ வந்து யானோட அங்கிள். அப்புறமா என் கூடயே ரொம்ப வருஷமா இருந்த என்னோட வளர்ப்பு பையன், அடாப்டட் சன். அப்புறமா இப்போதான் யான் வந்துட்டா இல்லையா? நீ இனிமே அவ கூட இரு சரியா? அவளுக்கு சப்போர்ட்டா இரு. அப்புறமா பிஸ்னஸ்க்கு எல்லாமே நீ அவளுக்கு உதவி பண்ணு. அப்புறமா நான் போயிட்டா நீ யானை நல்லா பார்த்துக்கோ சரியா? நீ அவளுக்கு கார்டா இரு" அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோக்கா ரொம்ப கோவமா வரும். அவர் அப்படியே கொஞ்சம் அப்செட்டா அப்படியே அவங்களோட அப்பாவ பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ ஹீரோவும் டல்லா, "சரி, நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன்" அப்படின்னு சொல்றாரா. அப்புறமா, "ஒண்ணும் இல்லைன்னா நான் இங்கிருந்து போறேன்" அப்படின்னு போய்க்கிட்டு இருப்பாரு. அகைன் ஹீரோவோட அப்பா ஹீரோவ கூப்பிட்டு, "நீ என்ன அப்செட் பண்ற மாரி எதுவும் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஹீரோவும் அங்கிருந்து கோவமா போயிடுறாரு. அப்படியே இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் இன்னுமே தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறமா அங்க போய் ஒரு ரேடியோ பாக்ஸ் மாரி இருக்கும். அதில போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா ஹீரோ வர சவுண்ட் கேட்குமா, அதனால ஹீரோயின் போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. அப்புறமா ஹீரோவும் வந்து கோவமா பார்ப்பாரு. அவரும் அப்புறமா அவங்களோட அப்பா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அதுவும் பார்ப்பாரு. அவரோட அப்பா பேசுனது தான் அவர் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதனால ஹீரோ கோவமா அங்க இருக்கிற கண்ணாடிய உடைச்சிடுறாரு. ஸோ அந்த சவுண்டு கேட்ட உடனே ஹீரோயின் பயந்துடுறாங்க. அதனால கத்திடுறாங்களா, ஹீரோ கேட்டுடுச்சு அந்த சவுண்ட். ஹீரோவும் போயிட்டு அந்த கபோர்ட ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லுவாரா. ஸோ ஹீரோயின் வெளியே வராங்க. வந்து ஹீரோவும் கேட்பாரு, "நீ என்னோட ரூமில் என்ன பண்ணுற?" அப்படின்னு கேட்பாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, அவங்க மலுப்புறாங்க, "ஐயோ இந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்கா, என்னோட ரூம் எங்கே இருக்குல்ல தான் நான் தெரியாமல் இந்த ரூம்குள்ளே வந்துட்டேன் சரியா?" ஹீரோ சொல்கிறாரு, "நீ வந்து ராங்கான ரூம்குள்ளே வந்தா ஃபஸ்ட்டே இங்கேருந்து போயிருப்பேன், இங்கே இருக்க மாட்டேன்" அப்படின்னு கரெக்டாக கேட்பாரு. ஹீரோயின் என்ன சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்புறமா ஹீரோயின் மழுப்பிக்கிட்டு, "ஆ நான் வந்த உடனே போயிருப்பேன். சரி அப்படியே போறேன்" அப்படின்னு மழுப்பிக்கிட்டு அங்கிருந்து போயிடுவாங்களா. ஹீரோ சடனா அவரோட கை ஹீரோயின் முன்னாடி வைப்பாரு. அப்புறமா ஹீரோயின் சொல்றாங்க, "இல்ல நான் வந்த உடனே போயிருப்பேன். ஆனா வந்து நீங்க வந்துட்டீங்களா? நீங்க எங்க என்ன பார்த்துடுவீங்க?" அப்படின்னு பயத்தோட தான் நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா ஹீரோவும் சொல்றாரு, "நான் இன்னைக்கு உன்னை பார்த்தேன். நீ ரொம்ப ஹாப்பியா இருந்த சரியா? நீ சொல்றதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரியே இருக்கு. நீ என்னை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறியா? யான்
இப்போ சொல்லு, நீ எதுக்கு இந்த கோ ஃபேமிலிக்கு வந்த அப்படின்னு கேட்பாரு. ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவ அங்கிருந்து போகும்போது ஹீரோவும் சொல்றாரு, இப்போ நீ ஹாப்பியா இருக்கியா? நான் அந்த சுச்சுவேஷன்ல இருந்தது பார்த்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரி, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்பாரா. அப்போ ஹீரோயின், நான் தெரியாம இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவும் சொல்றாரு, அது சரி, நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நான் வந்து என்னோட ஃபேமிலிக்கு தான் வந்தேன் சரியா, என்னோட அப்பா அம்மா இப்போ இல்லை, அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து இங்க வேணும் அப்படின்னு வரல சரியா, தாத்தா தான் என்னை இங்க கூப்பிட்டாரு, அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சடனா ஹீரோவோட கையை பார்த்தா, அவர் தான் வந்த உடனே அங்க இருக்கிற கிளாஸை ஃபோர்ஸை உடைச்சிருப்பாரு இல்லையா, அதனால கையில வந்து பிளட் வந்துக்கிட்டே இருக்கும். ஹீரோயின் அதை பார்த்து அதுக்கு பேண்டேஜ் போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோ, நீ இங்கிருந்து போ அப்படின்னு அவளை வெளியே தள்ளிடுறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ சீக்கிரமாக அதுக்கு பேண்டேஜ் போடு, இல்லைன்னா ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், இல்லைன்னா நான் போய் தாத்தா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ, நீ தாத்தா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ ஹீரோயின், நான் சொல்லக்கூடாதுன்னா நீ போய் ஃபஸ்ட்டு அதுக்கு பேண்டேஜ் போடு, இரு நான் போய் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வராங்க. வந்து ஹீரோவோட அந்த பிளட் வந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா, இன்ஃபெக்ஷன் ஆன கை, அதுக்கு எல்லாமே அவங்க பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா ஹீரோயின் பேண்டேஜ் எல்லாமே போட்டு விட்டுட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி இன்னொரு தடவை பண்ணாதீங்க சரியா, உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்காதீங்க, அப்புறமா எது பெரிய சுச்சுவேஷன் இருந்தாலுமே இப்படி உங்களை நீங்கள் ஹர்ட் பண்ணிக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறா, நான் இங்கே வந்தது இந்த சொத்துக்காக இல்லை சரியா, நான் இங்கே வந்து உங்ககிட்ட காம்படிஷனுக்கு நான் இங்கே வரலை, நான் தாத்தா கூப்பிட்டாரு மட்டும்தான் இங்கே வந்தேன், உங்கள் கூட போட்டி போடவும் இங்கே வரலை அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே கோ ஃபேமிலியோட சொத்து எவ்வளோ இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, கோ ஃபேமிலியோட சொத்து எவ்வளோ இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என்னோட அப்பா அம்மாவை அது கொண்டு வந்துடுமா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்குறா. ஹீரோவும் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருப்பார். அதான், எனக்கு வீடும் இல்லை எதுவும் இல்லை, எனக்காக இருக்கிறது நீங்கள் அப்புறமா தாத்தா மட்டும்தான் சரியா, நீங்கள் தான் என்னோட ஃபேமிலி அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவள் அங்கிருந்து போயிடுறா. அங்கிருந்து போகும்போது ஹீரோயின் பேண்டேஜ் போடுறப்போ ஹீரோவோட கையில் இருக்கிற அந்த ஸ்க்ராச்சஸ் பார்த்துடுவா. அப்போது நீ தான் எங்களோட அந்த மாடல் எடுத்த அப்படின்னு அவள் ஹீரோ தான் அந்த கில்லர் அப்படின்னு நினச்சிட்றா. நெக்ஸ்ட் டே ஹீரோ அவரோட கம்பெனிக்கு போனால் அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து அது சரியாக இல்லை, அதனால அவர் நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பார். அந்த டைமில் தான் ஒருத்தர் எழுந்து சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ இப்போ தான் இந்த கம்பெனிக்கு ஜாயின் ஆகிருக்கு சரியா, உனக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நாங்கள் பெரியவங்க, நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு அவர் ஹீரோக்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே இருக்கிறவங்கள நீ திட்டாத சரியா, இன்னும் கொஞ்ச நாளில் ஹீரோயின் வந்து இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிப்பா அப்படின்னு அவர் ஹீரோவை பார்த்து சொல்கிறாரா. ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த அங்கிளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் கரெக்ட் அங்கிள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவங்களோட அசிஸ்டண்ட்டு கிட்ட சொல்கிறாரு. அந்த ப்ராஜெக்ட் பண்ணார் இல்லையா, அவரை ஃபயர் பண்ணிவிட்டு அவரோட இடத்துக்கு வேற ஒருத்தங்களை நீ அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த ப்ராஜெக்ட் பண்ணார் இல்லையா, அவர் வேற கதறிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த சைடு ஹீரோயின் அப்புறமா அவங்களோட தாத்தா, அவங்க 2 பேருமே ஹீரோயினோட அப்பா அம்மாவோட சின்ன வயசு ஃபோட்டோ, அப்பாவோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, சரி தாத்தா, ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரோட சின்ன வயசு ஃபோட்டோ எங்கே, பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண ஃபோட்டோ எங்கே அப்படின்னு கேட்குறாளா. அப்போது ஹீரோவோட அப்பாவும் சொல்கிறாரு, எங்கம்மா அவன் வந்து சின்ன வயசில் இருந்து பர்த்டே செலிப்ரேஷனே பண்ண மாட்டான், இது வரைக்கும் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் எதுக்கு அவர் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண மாட்டாரு அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோயினோட தாத்தா சொல்கிறாரு, அவன் வந்து அனாதமா, அவனை போய் நான் அந்த அனாதாசிரமில் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா அவனோட பர்த்டே டேட் அவனுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது, நானும் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவள் அப்படியே ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த சைடு பார்த்தா ஹீரோ வந்து அவர் ரொம்ப இன்னைக்கு நடந்த அந்த சுச்சுவேஷனை பார்த்து அவர் அப்படியே குடிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த டைமில் தான் அவரோட அசிஸ்டண்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்து சொல்கிறா, ரொம்ப குடிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பக்கத்தில் உக்காந்து சொல்கிறா, நீ என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் சரியா, நீ எதை பற்றியும் கவலைப்படாது, என்ன நடந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன்னு அவள் கொஞ்சம் ஹீரோவை கம்ஃபர்ட் பண்ண பார்க்குறா. ஏன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் ஹீரோவை பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அப்போ ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு லிஸ்ட் குடுக்குறாங்க. குடுத்துட்டு சொல்றாரு, "இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆளுங்க வந்து எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா? இல்ல அந்த அந்த சென்னுக்கு விசுவாசமா இருக்காங்களா? அப்படின்னு போய் கண்டுபிடி சரியா?" அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஹீரோவும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ பார்த்தா ஹீரோயின் அப்புறமா ஹீரோயினோட தாத்தா அவங்க 2 பேருமே ஜாலியா சிரிச்சுக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோவும் பார்த்துட்றாரா. ஹீரோயின் பார்த்து சரி வாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி கூட வந்து கொஞ்சம் கேம் விளையாடுங்க அப்படின்னு சொல்ற. ஹீரோ அங்கிருந்து போக பார்ப்பாரு. ஹீரோயினோட தாத்தா வந்து ஹீரோவை கூப்பிட்டு சரி வாப்பா கொஞ்ச நேரம் இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதனால ஹீரோவும் வந்து ஹீரோயின் பக்கத்தில் அங்கே இருக்கிற சேர்ல உட்காருவாரு. அப்போ ஹீரோயின் ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருப்பா. இது எப்படியாச்சும் இந்த லாக்க நீங்க ஓப்பன் பண்ணிடுங்க அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்களா. அப்போ ஹீரோவும் அது வாங்கிட்டு அந்த லாக் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரு எப்படி அந்த லாக் ஓப்பன் பண்றாரு, எந்த நம்பர்ஸ் எல்லாமே போட்டு அந்த லாக் ஓப்பன் பண்றாரு அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டே இருப்பா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவகிட்ட இந்த ஐடியாஸ் எல்லாமே ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இது எக்ஸிக்யூட் பண்ணவும் ஹீரோ கிட்ட அந்த கேம் விளையாடுற மாதிரி அது குடுத்துட்டு எப்படியாச்சும் ஹீரோவோட லாக் நம்பர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட அது வேணும் அப்படின்னு தான் அவ குடுத்திருப்பா. ஃபைனலி ஹீரோவும் அந்த லாக்க ஓப்பன் பண்ணிடுறாரு. அத பார்த்து ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. "பாத்தீங்களா தாத்தா ஹீரோ வந்து பாம்பு ஓப்பன் பண்ணிட்டாரு" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ஹீரோவோட அப்பாவும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் சொல்றாரு. "இவனுக்கு பாம்ப்ஸ் தான் கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்றாரா. ஹீரோக்கு வந்து கொஞ்சம் லைட்டா அப்செட் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்போ ஹீரோயின் வேணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட அந்த ஸ்வீட் குடுக்குறா. ஹீரோ பிடிக்கல அப்படின்னு கூட அவரு அத வாங்கிப்பாரு. அப்போ இப்போ ஹீரோயின் அவரோட தாத்தா கிட்ட சொல்றா, "தாத்தா அப்பா கிட்ட ஒரு ஹவுஸ் மாடல் இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்பா. அப்போ அவரும் சொல்றாரு, ஆமாம்மா தெரியும். சரி அது உன்கிட்ட இருக்கா?" அப்படின்னு ஹீரோயினோட தாத்தா கேட்டா, ஹீரோயின் சொல்றாங்க, "அது இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அது தொலைஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்றா. ஹீரோவோட கை வந்து அப்படியே கடகட கடகடா அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் சடனா பார்த்துடுறாங்க. அப்போ ஹீரோயினோட தாத்தா சொல்றாரு, "அந்த ஹவுஸ் மாடல் வந்து உன்னோட பாட்டி தாம்மா உன்னோட அப்பாவுக்கு குடுத்தாரு. உங்க அப்பாவ பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்க அந்த ஹவுஸ் மாடல் குடுத்தாங்க. அந்த ஹவுஸ் மாடல் ஏதாச்சும் உங்க அப்பா கொண்டு வந்திருந்தா, அவங்களோட 10% ஆஃப் ஷேர்ஸ் உங்க அப்பாக்கு தான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா. ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயினோட தாத்தாவும் சொல்றாரு, "நீ அத பத்தி கவலைப்படாதம்மா. இங்க இருக்கிற சொத்து எல்லாமே உனக்கு தான். இந்த ஷேர்ஸ் எல்லாமே உனக்கு தான்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு தான் கொஞ்சம் ஒரு மாரில இருக்கும். கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அவரு. நெக்ஸ்ட்டு ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயினோட தாத்தா அவர் பேசுனது அவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அன்னைக்கு வந்து அப்படி பேசினாரு, இப்ப என்னன்னா இப்படி பேசுறாரு அப்படின்னு. ஹீரோ வந்து அவரோட அப்பா பத்தி தான் அவர் எதுக்கு இப்படி பேசுறாரு அப்படின்னு அவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஹீரோயினோட தாத்தா தான் ஹீரோ கிட்ட வந்து என் கூட வரியா அப்படின்னு கூப்பிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோவும் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்பாரா. அவர் வந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு தான் ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிருப்பாரு அவரு. ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு வெளிய வந்தா, ஹீரோயின் அங்க கேக் வச்சுக்கிட்டு நிப்பா. ஹீரோ சடனா பார்த்துட்டு அப்படியே டோர க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயினுக்கு அத பார்த்த உடனே ஒரே அசிங்கமா போயிடுச்சு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, "தாத்தா வந்து சொன்னாரு உங்களோட பர்த்டே டேட் அவருக்கு தெரியாதாம்மா. அதனால தான் நானே இன்னைக்கு உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு தான் நான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோவும் டோர் ஓப்பன் பண்ணி சொல்றாரு. அப்ப ஹீரோவும் வெளிய வந்து அந்த கேண்டல ஊதிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. சொல்றாரு, "உனக்கு என்னதான் வேணும்? இன்னைக்கு என்னோட பர்த்டே கிடையாது" அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, "அதான் சொன்னேனே, தாத்தாக்கு வந்து உங்களோட பர்த்டே டேட் ஞாபகம் இல்ல. நானே இன்னைக்கு உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வந்தேன். அது கேட்ட உடனே எனக்கு ஒரு மாரி சேடா ஃபீல் ஆயிடுச்சு. அதனால தான் நான் இங்க வந்தேன். எனக்கு வேற எதுவுமே இன்டென்ஷன் கிடையாது" அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, "நீங்க இன்னைக்கு வந்து ஜிங் யுவான் கிடையாது, ஹீ யுவான் சரியா? இந்த பர்த்டேய நீங்க செலிப்ரேஷன் பண்ணுங்க" அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு வைன் கிளாஸ குடுக்குறாங்க. ஹீரோவும் அத கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்படியே பார்த்து ஹீரோயினோட கைய அப்படியே பிடிச்சு அவரோட அப்படியே க்ளோஸா கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்படியே க்ளோஸா போவாரு. அப்போ ஹீரோயின பார்த்து சொல்றாரு, "நீ என்ன எப்பவுமே சந்தேகப்பட்டது இல்லையா?" அப்படின்னு கேட்குறாரா. அப்போ ஹீரோயின், "நீங்க எத பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ சொல்றாரு, "ஒண்ணுமே புரியலையா? உன்னோட அப்பாவ, என்னோட அண்ணா, அவர அப்புறமா என்னோட அண்ணிய நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாதி பேர் கம்பெனில இருக்கிறவங்க கூட அப்படிதான் நினைப்பாங்க. அப்படிதான் நினைச்சுக்கிட்டும் இருக்காங்க. நீ அத பத்தி திங்க் பண்ணலையா?" அப்படின்னு கேட்பாரு.
அப்போ ஹீரோயின் சைலண்ட்டா ஹீரோவ பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்புறமா கை விட்டுட்டு ஹீரோயின் சொல்றாங்க, "நம்ம வந்து ஃபேமிலி சரியா? என்னோட அப்பா, அம்மா வந்து அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆகி தான் அவங்க இறந்துட்டாங்க. நான் உங்கள வந்து சந்தேகம் படல" அப்படின்னு பொய் சொல்றா. அப்புறமா ஹீரோவ பார்த்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் அங்க இருக்கிற கிளாஸ எடுத்து குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் கையில இருக்கிறது அவரு வாங்கவே மாட்டாரு. அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்த்தா ஹீரோயின் அந்த 2 கிளாஸ் இருக்கு இல்லையா? வைன் கிளாஸ். அதில ஹீரோ எது வாங்கிப்பாரு, எது வாங்கிக்க மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு தான் அங்க இருக்கிற ஒரு கிளாஸ்ல மட்டும் வைன் கிளாஸ்ல மட்டும் மயக்க மருந்து அவ மிக்ஸ் பண்ணியிருப்பா. ஹீரோவும் அந்த வைன குடிச்சிட்டு அப்படியே அவரு மயங்கி போயிடுறாரு. அத தெரிஞ்சு ஹீரோயின் அந்த லாக்கர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பா. ஃப்ளாஷ்பேக்ல ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட் மியா இல்லையா? அவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு இருப்பாங்க. "நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற 6 டிஜிட் நம்பர் இருக்கிற மாரி நம்பர் எனக்கு சொல்லு" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால மியாவும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. 6 டிஜிட் இருக்கிற நம்பர குடுத்திருப்பாங்க. பட் ஹீரோயின் அந்த லாக்கருக்கு அந்த நம்பர் போட்டு பார்த்தா அது எதுவுமே ஓப்பன் ஆகவே இல்ல. அது எல்லாமே ராங் அப்படின்னு காட்டுது. அதனால ஹீரோயின் சடனா ஹீரோவ பார்த்தா அவளுக்கு வந்து ஏதோ திங்க் பண்றா. அப்புறமா தான் தெரியுது ஹீரோ இந்த வீட்டுக்கு வந்த டேட் போட்டு பார்க்குறா. பார்த்தா அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனா அது வந்து ஃபிங்கர் ஸ்கேன் கேட்குது. அதனால ஹீரோயின் ஹீரோ கிட்ட போறா. சடனா பார்த்தா ஹீரோ அவங்களோட கை பிடிச்சிடுறாரு. பார்த்தா ஹீரோ அந்த ட்ரிங்க் குடிக்கவே இல்ல. அவன் முன்னாடி மட்டும் குடிக்கிற மாரி ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவ பார்க்காத டைம்ல அந்த ட்ரிங்க் அப்படியே கீழ ஊத்திருப்பாரு. பட் இது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. அப்போ ஹீரோ கேட்குறாரு ஹீரோயின் கிட்ட, "நான் உன்ன வந்ததுல இருந்து பார்க்குறேன். உன்கிட்ட என்னமோ இருக்கு. நீ என்னமோ மறைச்சுக்கிட்டே இருக்கிற" அப்படின்னு கேட்குறாரா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, "ஆமா, நீ ஒரு கொலைகாரன். நீ தானே எங்க அப்பா, அம்மாவ கொலை பண்ண" அப்படின்னு வேற சொல்றா. அப்போ ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, "நான் உங்க அப்பா, அம்மாவ கொலை பண்ணனா? அதனால தான் நீ எவிடன்ஸ் வேற தேடுறியா? அந்த லாக்கர்ல எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறியா? சரி வா, நானே அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. பார்த்தா அதுல ஹவுஸ் மாடல் இருக்கு. ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு அதை எடுத்து பார்க்குறாங்க. ஆனா அதுல ஹீரோவோட பேரு தான் இருக்கு. அப்போ ஹீரோ சொல்றாரு, "கு ஃபேமிலி எல்லா பசங்ககிட்டயும் அந்த ஹவுஸ் மாடல் இருக்கும் சரி" அப்படின்னு வேற சொல்றாரா. அப்போ ஹீரோயின் திங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அப்பா கொடுத்த ஹவுஸ் மாடல்ல அவரோட பேரு தான் இருக்கும். இதுல வந்து ஹீரோயின் இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஹீரோவோடது, அதுல வந்து ஹீரோவோட பேர் இருக்கு. அப்போ அது வந்து ஹீரோ எடுக்கல, வேற யாரோ எடுத்திருக்காங்க. அது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறமா ஹீரோ வந்து ஹீரோயினை இங்கிருந்து நீ போயிடு அப்படின்னு வேற சொல்றாரா. ஹீரோயின் அதனால அங்கிருந்து போயிடுறாங்க. அப்படியே நைட் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அப்பா, அம்மாவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல தான் மியாவும் ஹீரோயின் ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணிட்டு, "என்ன ஆச்சு? உன்னோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, "எங்க ஆச்சு? ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு" அப்படின்னு சொல்றாளா. அதனால மியா சொல்றா, "நீ அங்க இருக்காத, அங்க இருக்கிறது டேஞ்சர். அவன் வந்து ஒரு கொலைகாரன்" அப்படின்னு சொல்றாளா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, "இல்ல இல்ல, நான் உண்மைய கண்டுபிடிக்கணும். யாரு கொலைகாரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால நான் இங்கிருந்து வரமாட்டேன்" அப்படின்னு அவ ரொம்ப பிடிவாதமா இருப்பா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ அந்த பேப்பரை அப்படியே டோரில் ஒட்டி வச்சிருப்பாரு. அது ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே உள்ளே எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் குளிச்சு ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. அப்போது ஹீரோ அப்புறமா அவங்களோட அப்பா அவங்க 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, "நீங்கள் இங்கிருந்து எழுந்து அந்த சைடு உக்காருங்க, நான் வந்து தாத்தா பக்கத்தில் உக்காடுறேன்" அப்படின்னு சொல்கிறேன். அதனால ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் சைடில் போய் உக்காருவார். அப்போ ஹீரோயின் ஹீரோவ பார்த்து கேட்குறா, "என்னங்க நீங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல" அப்படின்னு கேட்குறாளா. அதனால ஹீரோவும் சொல்றாரு, ஆமா, நேத்து தான் நீ என்னோட பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணி அதனால தான்" அப்படின்னு சொல்றாரு. அவங்க 2 பேருமே அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு போவாரா. அப்போ ஹீரோயின், "நானும் உங்க கூடயே வரேன், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூடவே போறா. அவ கார்ல உட்காரும்போது ஹீரோ கூட வந்து அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. அந்த கேப்ல ட்ராக்கிங் டிவைஸை வச்சிடுறா. ஏன்னா ஹீரோ எங்கே போறாரு, எங்கே வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் ஹீரோயின் அந்த ட்ராக்கிங் டிவைஸை காருக்குள்ளே வச்சிடுறா. ஹீரோவுக்கு அது தெரியவே தெரியாது. அப்புறமா ஹீரோ, "நீ இங்கிருந்து இறங்கு" அப்படின்னு சொல்லிடுறாரா. ஸோ ஹீரோயின் அப்படியே இறங்கிடுறாங்க. ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது ஹீரோ எங்கெங்கே போகிறாரு, எங்கெங்கே வராரு அப்படின்னு அந்த ட்ராக்கிங் டிவைஸ் மூலமாக பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்போது ஹீரோ ஒரு இடத்துக்கு கண்டினியூஸாக போய்கிட்டே இருப்பார். அதனால அந்த இடத்துல ஏதோ இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கிளம்பி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க.
ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற சர்வெண்ட் மாதிரி அவங்க அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் ஹீரோவும் அங்கே வராரு. பார்த்தா ஏதோ ஒரு சர்வெண்ட் பொண்ணு ஹீரோ மேலே ட்ரிங்க்ஸை கொட்டிடுறா. அப்போது அந்த பொண்ணு கேட்குறா, சார் உங்களோட ட்ரெஸ் கொடுங்க, நான் போய் ட்ரை கிளீனர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாளா. அப்போ ஹீரோவும் சொல்கிறாரு, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு, இல்லைங்க நீங்கள் இப்படி போயிட்டா இங்கே நிறைய கேமராஸ் இருக்குது, அப்புறமா இந்த ஓனர் பார்த்துட்டு என்னை ஃபயர் பண்ணிடுவார், ஸோ நீங்கள் கொடுங்க, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஹீரோயின் காசு கொடுத்து இந்த வேலை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருப்பா. ஏன்னா ஹீரோயின் இந்த டைம் யூஸ் பண்ணி ஹீரோவை டைவர்ட் பண்ணி அவரோட ரூம்குள்ளே போயிட்டு ஹிடன் கேமரா வைக்க போகிறா. அதனால தான் இந்த பிளான் எல்லாமே பண்ணியிருப்பா. ஏன்னா அதை வச்சா தானே ஹீரோ என்னென்ன பண்ணுறாரு என்னென்ன பண்ண மாட்டாரு அப்படி எல்லாமே தெரியும். அதனால தான் அப்படியே ஹீரோ இருக்கிற அந்த மீட்டிங் ரூம், ஹீரோ அப்போ இல்லை, அந்த டைமில் யூஸ் பண்ணி ஹீரோயின் அங்கே போய் அந்த கேமராவை ஹிடன் கேமராவை வச்சிடுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டண்ட் பொண்ணு உள்ளே வர, இந்த வைன் எனக்கு பிடிக்காது, போய் வேறு வைன் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறேன். பட் ஹீரோயின் அவங்களோட ஃபேஸை அந்த பொண்ணுக்கிட்ட காட்டவே இல்லை, அப்படியே மறைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க வெளியே. ஹீரோயின் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஹீரோவும் அதே டைமில் தான் உள்ளே வராரா. ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு அது ஹீரோயின்னு. அப்படியே ஹீரோயின் அவங்களோட கோட் எல்லாமே கழட்டி போட்டுடுறாங்க. அப்புறமா அவங்களோட ஹேர் எல்லாமே லூஸ் ஹேர் விட்டுடுறாங்க. ஹீரோவும் பின்னாலேயே வந்துக்கிட்டு இருக்காரு. சடனாக ஹீரோயின் போயிட்டு அங்கே ஒரு பையன் பேசிக்கிட்டு இருப்பான் மொபைலில். சடனாக போய் அந்த பையனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறமா அவங்க காதுக்குள்ள, எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாள. ஸோ அந்த பையனும் அப்படியே ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஹீரோவும் அப்படியே டவுட்டாக வந்து பார்க்குறாரு. ஆனால் அவங்களோட ஃபேஸ் பார்க்கவே இல்லை, அங்கேருந்து சைடில் போயிடுறாரு. அப்புறமா ஹீரோயின் ஹீரோவை போனது பார்த்து கொஞ்சம் அப்போ தான் அவள் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறா. இதுலேயே ஹீரோ அப்புறமா அந்த அசிஸ்டண்ட் பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து டைரக்டர், பட் நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் அப்படின்னு கூப்பிடலாம். அவங்க வந்து நீங்கள் கேட்ட மாதிரியே இந்த லிஸ்ட் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டு வந்தேன், இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அசிஸ்டண்ட் பொண்ணு சொல்கிறா. அப்போ ஹீரோவும் சொல்கிறாரு, இது அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க பயப்பட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, அவங்க ஃபஸ்ட்டு வந்து பயப்பட தான் செஞ்சாங்க, பட் எல்லாமே பணம் தான் பேசுமே, அதனால அவங்க இப்போது நம்ம சைடில் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போது ஹீரோயின் வந்துட்டா, அவள் தான் இந்த கம்பெனிக்கு உண்மையான வாரிசு, அவகிட்ட தான் இந்த கம்பெனி போகும். இத்தனை நாள் இந்த கம்பெனிக்காக நீங்கள் தான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு பிறகு நீங்கள் தான் இந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ஹீரோயின் வந்துட்டா, அவள் வந்த பிறகு அவளுக்கு தான் இந்த கம்பெனி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே யாரோ ஃபோனில் பார்க்குற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட தாத்தா, அப்புறமா ஹீரோயின், இவங்க எல்லாருமே தான் பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து அந்த ப்ரூஃபை ஹீரோயினோட தாத்தாக்கு காட்டுறா. அப்போ ஹீரோயின் கேட்குறா, சரி இந்த அசிஸ்டண்ட் பொண்ணுக்கும் ஹீரோக்கும் என்ன சின்ன வயசுல இருந்து பழக்கமா அப்படின்னு கேட்பாளா. அப்போது அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட் சொல்கிறாரு, ஆமாம்மா, ஹீரோ அப்புறமா அந்த அசிஸ்டண்ட் பொண்ணு அவங்க 2 பேருமே ஒரே அனாதாசிரமில் தான் இருந்தாங்க. அப்புறமா உங்களோட தாத்தா போய் அந்த பொண்ணையும் அகெயின் கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை படிக்க வைக்க அப்ராடுக்கு அனுப்பி வச்சுட்டாரு உங்கள் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, சரி தாத்தா, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாளா. அப்போது ஹீரோயினோட தாத்தாவும் சொல்கிறாரு, உனக்கு என்ன ஹீரோ மேலே நம்பிக்கை இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறாரா. அப்போ ஹீரோயின், எனக்கு அவர் மேலே நம்பிக்கையே இல்லை தாத்தா, அவர் வந்து உங்கள் பின்னாலேயே சதி செய்கிறாரு, எனக்கு வந்து அவர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதனால ஹீரோயினோட தாத்தாவும் சொல்கிறாரு, அது சரி, நீ இப்போ என்னதான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னு கேட்குறாரா. அதனால ஹீரோயின், நான் வந்து கம்பெனிக்கு ஜாயின் ஆகணும், கம்பெனியில் வந்து நான் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு டிமாண்டை வைக்கிறா. கட் பண்ணா ஹீரோயின் வந்து அவங்களோட ரூமில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அப்போது கெட்ட கனவு வந்துக்கிட்டு இருக்கும். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் நடந்தது, அப்போது ஹீரோ பேசினது அதெல்லாமே அவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குமா. அதனால அவங்களுக்கு சரியாக தூக்கமே வரலை. அப்போது ஹீரோயினோட கதவை யாரோ தட்டுறாங்க. ஹீரோயின் போய் பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்காரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாளா. அப்போ ஹீரோவும் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோயினோட இயர் கிளிப் இருக்கு இல்லையா, அது காட்டி சொல்கிறாரு. நீ அர்ஜென்ட்டாக வரும்போது இது விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின்கா பயமாக இருக்குது உள்ளுக்குள்ளே அவளுக்கு வேற. அது அப்படியே ஹீரோ அழகாக அவளுக்கு போட்டு விடுறாரு. அப்போ சொல்கிறாரு, எது செஞ்சாலுமே எனக்கு தெரியாமல் செய் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட தாத்தா ஹீரோயினை அந்த கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கிட்டேயும் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்புறமா அங்கே இருக்கிற மிஸ்டர் சென் சொல்கிறாரு, சரி வாம்மா, உனக்கு இந்த கம்பெனியை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
ஹீரோயின் அப்புறமா மிஸ்டர் சென் அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்து சொல்றாரு, "ஹீரோ வந்து உனக்கு சொந்த பிளட் கிடையாது. நான் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஃப்யூச்சர்ல உனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் வேணும் அப்படின்னா, நான் உனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றாரா. அப்போ ஹீரோயின், "தாத்தா தான் இப்போ இருக்காரே, அது வரைக்கும் எனக்கு பயம் கிடையாது" அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட்டு ஹீரோவ காட்டுறாங்க. அவரு வந்து மீட்டிங்ல இருப்பாரா. அப்போ அந்த மிஸ்டர் சென் ஹீரோயின அந்த மீட்டிங் ரூம்க்குள்ள கூட்டிட்டு போறாரு. அப்படியே ஹீரோயின் மாஸா அந்த வெயிட்டிங் ரூம்குள்ள போறாங்க. ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிட்டு பார்ப்பாரு. அசிஸ்டன்ட் பொண்ணும் ஷாக் ஆயிட்டு பார்ப்பாங்க. அப்போ அந்த மிஸ்டர் சென் வந்துட்டு சொல்றாரு, "இவங்க தான் நம்ம கம்பெனியோட வாரிசு" அப்படின்னு சொல்றாரா. அப்போ ஹீரோ சொல்றாரு, "நீ என்ன பண்ற இங்க?" அப்படின்னு கேட்பாரு ஹீரோயின பார்த்து. அப்போ மிஸ்டர் சென் சொல்றாரு, "அவளா? அவ இன்னைக்கு தான் இந்த கம்பெனிக்கு ஜாயின் ஆனா, இனிமே இங்க தான் அவ வேலை செய்வா" அப்படின்னு அவரு ஹீரோயின வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அங்க எல்லாருக்குமே. அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கேட்குறா ஹீரோயின பார்த்து, "அது சரி, நீங்க இன்னைக்கு எந்த வேலை செய்றீங்க? என்ன வேலை வேணும்?" அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ ஹீரோயின், "எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க என்ன வேலை குடுத்தாலும் நான் செய்றேன்" அப்படின்னு சொல்றா. "நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து கத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாளா. அப்போ அந்த மிஸ்டர் சென் இருக்காரு இல்லையா, அவர் வந்து சொல்றாரு, ஹீரோயினுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரா. அப்போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்கிறா, என்ன அவங்க வந்த உடனே இவ்வளோ ஹையாக இருக்கிற பொசிஷனை கேட்குறீங்க, அவங்க படிப்படி தானே இந்த பொசிஷனுக்கு எல்லாத்துக்குமே வரணும் அப்படின்னு சொல்கிறாளா. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது கரெக்ட் தான், நான் ஒரே அடியாக இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வர்றது சரி கிடையாது, நான் இந்த பொறுப்புக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு படிப்படியாக வந்தால் தான் எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்கிறா. ஹீரோவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு அவள. அதுக்குள்ள ஹீரோயினோட தாத்தாவும் அங்க வந்துடுறாரு. ஸோ, அவரு வந்து அங்க இருக்கிற சீட் மேல உட்கார்றாரு. எல்லாருமே, "சரி எல்லாருமே உட்காருங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினோட தாத்தா சொல்றாரு, "ஹீரோயின இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் வேலைக்கு யார் எல்லாமே இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றீங்க?" அப்படின்னு சொல்றாரா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ அந்த மிஸ்டர் சென் தான் கை தூக்குறாரு. அப்போ ஹீரோயினோட தாத்தாவும் தூக்குறாரா. அவரும் தூக்குறத பார்த்து கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் தூக்குறாங்க. பட் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு, இன்னொரு பையன். அவங்க யாருமே கை தூக்கவே இல்ல. அப்போ ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினுக்கு கங்ராச்சுலேஷன்ஸ் பண்றாரு. கட் பண்ண ஹீரோயின் வந்து அவங்களோட ரூம்ல இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து அங்க இருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே படிச்சு படிச்சு அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அப்போ ஒருத்தர் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, "இதெல்லாமே படிச்சு முடிச்சிடுமா. சரி உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நீ என்ன வந்து கேளு" அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த டைம்ல தான் ஹீரோவும் அந்த சைடு வராரா. அவரும் ஹீரோவ பார்த்துடுறாரு. ஹீரோயினும் சடனா பார்த்துடுறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே போய் சடனா அந்த டோர க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு வந்து ஒரே அசிங்கமா ஆயிடுச்சு. கட் பண்ண ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா ஹீரோ அங்கே இருக்கிற ஸ்டெப் மேலேயே உக்காந்துருப்பாரு. அப்போ ஹீரோயின் பார்த்த உடனே, "எதுக்குடி நீ அந்த டோரை அப்படி சாத்துன?" அப்படின்னு கேட்குறாரா. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, "ஏன்னா அங்கே இருக்கிற கொடூரமான மனுஷங்களை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. அதனால தான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொடூரமான மனுஷங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்க அழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாளா. அப்போ ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு ஹீரோயினை பார்த்து, "நீ நினைக்கிற மாதிரி இந்த வேலை வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. நீ இப்போவே இந்த வேலையை விட்டு போ" அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, "என்ன நடந்தாலுமே நான் இங்கே தான் வேலை செய்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கிருந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அப்புறமா இன்னொருத்தர் வேலை செய்கிறவர் தான். அவர் வந்து ஹீரோயின் கிட்ட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் அது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, "நீங்கள் வந்து என்னோட ஹெல்ப்புக்காக அந்த ஹீரோவை அழிக்க நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா" அப்படின்னு கேட்குறாளா. அப்போ அவர் சொல்கிறாரு, "என்னோட பர்பஸ் உங்களுக்கு தேவையில்லை சரியா, நம்மளோட டார்கெட் வந்து ஒன்று தான்" அப்படின்னு சொல்கிறாரா. அவரு வந்து சொல்றாரு, "உங்க அப்பா அம்மாவோட டெத்துல வந்து ஹீரோக்கு சம்பந்தம் இருக்கு. அவன் சொல்ற அந்த பொய்களுக்கு எல்லாமே எவிடன்ஸ் இருக்கு. அத தான் நாங்க தேடுறோம். அவனோட ஆஃபீஸ் ரூம் இருக்கு இல்லையா? அதுல தான் ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கும். ஆனா அங்க போகவே முடியாது யாராலுமே" அப்படின்னு சொல்றாரா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, "நான் போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றா. அவரும் சொல்றாரு, "நெக்ஸ்ட் வீக் வந்து நியூ பிரசிடென்ட்ட தேர்ந்தெடுக்கிறாங்க" அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் வந்து அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
கட் பண்ணா அந்த மீட்டிங்க்கு எல்லாருமே வராங்க. பட் ஹீரோயின் மட்டும் இல்ல. ஹீரோ வராரு. மிச்சம் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க எல்லாருமே அந்த மீட்டிங்க்கு வராங்க. அப்போ ஹீரோவும் பார்த்து, "என்ன ஹீரோயின் வரலையா?" அப்படின்னு அவங்களோட அப்பாவ பார்த்து கேட்குறாரா. அவர் வந்து சொல்றாரு, "அவளுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு. அதனால அவ வரல." அப்படின்னு சொல்றாரு. என்னடா அர்ஜென்ட்டான வேலை அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து ஹீரோ இல்லாத டைம்ல போய் அவரோட ரூம்குள்ள ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு அவ தேடிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா அந்த மீட்டிங் ரூம்குள்ள காட்டுறாங்க. ஹீரோக்கும் 3 வோட்ஸ் வந்திருக்கு. அப்புறமா மிஸ்டர் சென் அவங்களுக்கும் 3 வோட்ஸ் வந்திருக்கு. இன்னும் ஒரே ஒருத்தர் தான் வோட் பண்ணணும். அவர் வந்து மிஸ்டர் டி. அவரும் வந்து இந்த கம்பெனிக்கு ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர் தான். ஆனால் அவர் இப்போ இந்த கம்பெனிக்கு இல்லை. அதனால மிஸ்டர் ஷென் சொல்கிறாரு, அவர் தான் இப்போ இல்லையே, நீங்களே அந்த ஓட் எடுக்கிற முடிவை நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு ஹீரோவோட அப்பாவை பார்த்து சொல்கிறாரு. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, அப்போ இங்கே பாருங்கள், மிஸ்டர் டி இங்கே இல்லைனாலுமே அவர் வந்து ஓட் போட்டு இருக்காரு. அவர் இந்த கம்பெனிக்கு ஒன் ஆஃப் த மெம்பர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட ஓட்டு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து அந்த ஓட்டை எடுத்துக்கிட்டு வரான். கட் பண்ணா ஹீரோ வந்து அந்த மிஸ்டர் டி அப்படின்னு ஒரு ஆளை போய் மீட் பண்ணியிருப்பாரு. அவர்கிட்டயும் நீங்கள் இது மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதனால அவரும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த பிரசிடெண்ட்டுக்கான ஓட்டில் வந்து ஹீரோ தான் வின் பண்ணியிருப்பாரு. ஹீரோவோட அப்பாவும் சொல்கிறாரு, ஹீரோ தான் வின்னர், அவர் தான் நெக்ஸ்ட் இந்த கம்பெனிக்கு பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாரா. அந்த மிஸ்டர் சென் வந்து அப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு அவர் கொஞ்சம் ஆங்க்ரியாக சொல்கிறாரு. உங்களோட பையன் இவன் வந்து அந்த மிஸ்டர் டியை போய் மீட் பண்ணியிருக்கான் சீக்ரெட்டாக. அவர்கிட்ட போய் ஹெல்ப்பும் கேட்டிருக்கான். இவன் வந்து போய் சொல்கிறான், இவனுக்கு வந்து இந்த ஓட்டு வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறாரா. ஹீரோவோட அப்பாவும் சொல்கிறாரு, இவர் சொல்கிறது உண்மையா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்குறாரு. கட் பண்ண இந்த சைடு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவோட அந்த சீக்ரெட் லாக்கருக்குள்ளே ஏதோ எவிடன்ஸை எடுக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோவும் சொல்கிறாரு, நான் அந்த ஷேர்ஸ் எல்லாமே வாங்கினேன் சரி, ஆனால் இதில் ரொம்ப ப்ராஃபிட் வந்து இந்த மிஸ்டர் சென்னுக்கு தான். நான் இந்த ஷேர்ஸ் எல்லாமே வாங்கலைன்னா இந்த கம்பெனி தான் ரொம்ப சஃபர் ஆகிருக்கும். அதனால தான் நான் வாங்கினேன். இவர் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்களும் இந்த விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறாரா. அந்த மிஸ்டர் சின்ன வேற கத்துறாரு, நீ போய் சொல்கிற அப்படின்னு. கட் பண்ணா ஹீரோ அந்த ஹோட்டலில் இருப்பார் இல்லையா, அப்போது ஹீரோவும் ஹீரோயின் வச்ச அந்த கேமராவை பார்த்துடுவார். பார்த்து, சரி வா நம்ம இங்கே பேச வேண்டாம் அப்படின்னு அவங்க 2 பேருமே வெளியே போய் பேசியிருப்பாங்க. எனக்கு வந்து சில ஆளுங்க மேலே சந்தேகம் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க பற்றி நீ செக் பண்ணு அப்படின்னு அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருப்பாரு ஹீரோ. அவளும் அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு கண்டுபிடிச்சிருப்பான். இந்த சைடு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த மிஸ்டர் சென் சொல்லி தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா அந்த மிஸ்டர் சென்னும் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பேன், நீங்கள் என்னென்னா இப்படி என் மேலேயே எல்லா பழியும் போடுறீங்களா அப்படின்னு அவரும் கற்றுக்கிட்டு இருப்பார். பேசிக்கிட்டு இருப்பார். இந்த சைடு ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ஹீரோ ரூம்குள்ளே இருந்து வரும்போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்துடுறா. நீ என்ன பண்ணுற இங்கே அப்படின்னு கேட்குறாளா. அப்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏதோ மழுப்பிக்கிட்டு இருக்காங்க, ஹீரோ தான் ஏதோ ஃபைல் எடுத்துக்கிட்டு வர சொன்னார் அதான் அப்படின்னு போய் சொல்கிறா அவ. அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு, அப்படியா சரி கொடு, நானே அந்த ஃபைலை போய் ஹீரோ கிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாளா. அப்போது அந்த ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஓடி போயிடுறா. அப்படியே இந்த சைடு மீட்டிங் ரூமை காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பாவும் சொல்கிறாரு, இங்கிருந்து போயிடு அப்படின்னு மிஸ்டர் சென்னை பார்த்து சொல்கிறாரா. அப்போது அவர் சொல்கிறாரு, ஹீரோ என்ன ரொம்ப நல்லவனா, அவனை நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ ஹீரோவும் எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு பேசுங்க சரியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மிஸ்டர் சென், ஹீரோயின் வருவா, அவள் எவிடன்ஸ் கொண்டு வருவா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த டைமில் தான் கரெக்டாக ஹீரோயின் அந்த எவிடன்ஸ் கொண்டு வராங்க. அவங்க தாத்தா கிட்ட வந்து, தாத்தா இங்கே தான் சாலிடான எவிடன்ஸ் இருக்குது, இங்கே வந்து இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அப்படியே அவள் ஹீரோவை பார்க்குறா. ஹீரோவும் அவளை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சடனாக அப்படியே மிஸ்டர் சென்னை பார்த்து சொல்கிறா, நீங்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவரும் சொல்கிறாரு, நீ என்ன சொல்கிற, நீ ஹீரோவை தான் பாயிண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ ஹீரோயின் அந்த ஃபைலை அங்கே போட்டுட்டு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டா. ஹீரோ கிட்ட போய் பேசுகிறா, நீங்கள் இல்லைன்னா என்னால் இது எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா.
பண்ணா ஹீரோ தான் அந்த ஃபைல அந்த லாக்கருக்குள்ள வச்சிருப்பாரு. அப்புறமா ஹீரோவும் சொல்றாரு, "நீ ஸ்டார்ட்டிங்ல இருந்து உண்மைய கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ரிஸ்க்குமே நீ எடுக்குற" அப்படின்னு சொல்றாரா. ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பா ஹீரோவ. இப்போ ஹீரோயின் மிஸ்டர் சென் கிட்ட போயிட்டு, "அந்த லெட்டர நீங்க தானே எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறா. கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக்ல ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும் இல்லையா? அத ஹீரோயின் அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட் மியா அவங்க 2 பேருமே செக் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது, அது வந்து ஸ்விட்சர்லாண்ட்ல இருக்கிற ஒரு குளோரியா இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஹீரோவோட ரூம் போய் செக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த ஃபைல எடுக்கும்போது, அந்த ஃபைல்லயும் குளோரியா அப்படின்னு இருந்திருக்கும். அதனால தான் ஹீரோயின் அவர பார்த்து கரெக்ட்டா கேட்குறா. "என்ன வச்சு ஹீரோவ அழிக்கணும் அப்படின்னு கேட்குறாளா. அப்போ ஹீரோவும் சொல்றாரு, "நீங்க தானே என்ன ப்ளேம் பண்ணீங்க. எங்க அண்ணாவ கொன்னது நான் தான் அப்படின்னு ப்ளேம் பண்ணீங்களே. என்ன எவிடன்ஸ் இருக்கு?" அப்படின்னு ஹீரோ கேட்குறாரா. அவரு சொல்றாரு, "என்ன எவிடன்ஸ் இருக்கா? மிஸ்டர் கு நீங்க பாருங்க உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்ததே இல்லையா? நீ தான் இந்த கொலைய பண்ணியிருப்ப சரியா? நீ வந்து ஒரு அநாதாசிரமத்துல வந்த பையன். உனக்கு இந்த சொத்து மேல எல்லாமே ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால தான் உனக்கு இடைஞ்சலா உன்னோட அண்ணாவ நீ கொலை பண்ண" அப்படின்னு சொல்றாரா. அப்போ ஹீரோவோட அப்பா மிஸ்டர் கு எழுந்து சொல்றாரு, "சீக்கிரமாவே போலீஸுக்கு கால் பண்ணுங்க. அவரை வந்து போலீஸுக்கு பிடிச்சு கொடுங்க" அப்படின்னு சொல்லிடுறாரு. அது கேட்ட உடனே மிஸ்டர் சென் வந்து, "நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்குறாரா. அப்போ மிஸ்டர் கு சொல்றாரு, "நீ எதுக்கு ஹீரோ மேல அவ்வளோ பழி போடுற? நீ எதுக்கு அப்படி சொல்ற?" அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாரா. அப்போ மிஸ்டர் சென்னுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு இல்லையா? அவர் வந்து சடனா ஹீரோனோட கழுத்துக்கிட்டே கத்தி வச்சிடுறாரு. 50 மில்லியன் எடுத்து வைங்க" அப்படின்னு வேற சொல்றாரா. ஹீரோ, "சரி சரி அவளை ஒன்றும் பண்ணாத, அவளை விட்டுடு, நீ எவ்வளோ கேட்டாலும் தரோம்" அப்படின்னு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோவும் கிட்ட கிட்ட போய்க்கிட்டு இருப்பாரா. அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு, "கிட்ட வராத சரியா, டோர் க்ளோஸ் பண்ணு" அப்படின்னு சொல்றாரா. ஹீரோவும் சொல்றாரு அவரோட அப்பா கிட்ட, "நான் எப்படியாச்சும் ஹீரோயின போய் காப்பாத்திடுறேன். நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, சேஃபா இருங்க" அப்படின்னு சொல்றாரு. இந்த சைடு அந்த அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின அப்படியே லிஃப்ட்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோவும் அப்படியோ அந்த ஸ்டெப்ஸ் வழியா கீழே வராரு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு, "கிட்ட வராத, நீ கிட்ட வந்து ஏதாச்சும் செஞ்சிடுவேன்" அப்படின்னு சொல்றாரா. அப்போ ஹீரோவும், "உன்னோட கார் வந்து ரெடி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் வந்து, "இல்ல, உன்னோட கார் கொடு, நீ ஏன்னா அந்த காருக்குள்ள ஏதாச்சும் பண்ணிருப்ப" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் ஹீரோயின் வந்து அவங்களோட மொபைலை அப்படியே நைஸா எடுத்துட்டு மியாவுக்கு கால் பண்றாங்க. ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. "நான் என்னோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன், அவளை விட்டுடு, தயவு செஞ்சு விட்டுடு" அப்படின்னு சொன்னாலுமே அந்த அசிஸ்டன்ட் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. கடைசியா ஹீரோவோட காருக்குள்ளேயே அவங்க 2 பேருமே போயிடுறாங்க. அந்த ஹீரோயின் சடனா அவங்களோட மொபைலை வந்து கீழே போட்டுடுறாங்க. ஹீரோவும் அதை பார்த்துடுறாரா. அப்போ ஹீரோவும் அந்த மொபைலை போய் பார்த்தா ஹீரோயின் தான் மியாவுக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ மியாவும் சொல்றா ஹீரோ கிட்ட, "ஹீரோயின் வந்து உங்களோட காருக்குள்ள ட்ராக்கிங் டிவைஸை வச்சிருக்காங்க." அதை ஹீரோவும் பார்க்குறாரு. பார்த்து ஹீரோயின் எங்கே இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. அப்படியே இந்த சைடு பார்த்தா அவன் வந்து ஹீரோயின் கிட்ட அந்த கத்தியை காட்டி அப்படியே மிரட்டிக்கிட்டு இருக்கான். எப்படியாச்சும் இந்த 50 மில்லியன் காசு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ ஹீரோயினும் சொல்கிறாங்க, "ஹீரோ வந்து உங்களுக்கு கொடுத்துடுவாரு காசு" அப்படின்னு சொன்னாலுமே அவர் வந்து, "ஹீரோ தரவே மாட்டான், அவங்க வந்து என்னை கொன்னுடுவான்" அப்படின்னு ஹீரோயினை கொல்ல வராரா. அப்போ ஹீரோயின் சடனாக அவரோட கையை கடிச்சிடுறாங்க. அப்போ அவன் ஃபோர்ஸாக ஹீரோயினை தள்ளி விட்டுடுறான். அப்போ சொல்கிறான், "இந்த பணக்காரங்களே இப்படி தான், எத்தனை நாள் தான் நான் உங்களுக்காக நாயா வேலை பார்க்குறது, நான் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலுமே நான் இன்னும் இப்படி தான் இருக்கேன்" அப்படின்னு அவன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டராக கத்திக்கிட்டு இருப்பான். அப்போது, "நீயும் என் கூடயே சேர்ந்து செத்துடு" அப்படின்னு ஹீரோயின் குத்த வரும்போது ஹீரோ சடனாக வந்து அந்த அந்த அசிஸ்டண்ட் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பார். கடைசியாக ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுவார். அப்போது ஹீரோயின் வந்து பின்னாடி திரும்ப பார்த்தா அந்த அசிஸ்டண்ட் ஹீரோவை அப்படியே குத்த வரா. ஹீரோவோட ஷோல்டர் மேலே அப்படியே கிழிச்சிடுறான். ஹீரோ ஒரே ஷாட்டில் அவனை அடிச்சிடுறாரு. அவன் அப்படியே மயங்கி போயிடுவான். ஹீரோயின் கூட அப்படியே மயங்கி போயிடுறாங்க. கட் பண்ண ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பார் ஹீரோ. ஹீரோவும் போய் அவரோட கையெல்லாமே வாஷ் பண்ணிக்கிட்டு வருவாரா. அப்போ ஹீரோயின் வந்து அப்படியே முணங்கிக்கிட்டு இருப்பாங்க, "எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுங்க, எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுங்க" அப்படின்னு. ஹீரோவும் வந்து அவளை எழுப்புறாரா. அப்போ அவள் சடனாக ஹீரோ பிடிச்சிக்கிட்டு, "எப்படியாச்சும் எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றிடு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோவும் அவளை ஹக் பண்ணிக்கிட்டு, "பரவாயில்ல" அப்படின்னு அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாரா. ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க, "அது சரி, நீ எதுக்கு என்ன காப்பாற்றின" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோவும், "நான் டாக்டரை போய் கூப்பிட்டுட்டு வரேன்" அப்படின்னு போனாலுமே, "நீ எதுக்கு என்ன
காப்பாத்துன. செத்து போயிருந்தா உன்னை யாருமே தொல்லை பண்ணியிருக்க மாட்டாங்க. உன்னை எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீ தான் இந்த ஃபேமிலிக்கே வாரிசு ஆயிருப்ப அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோவும் சொல்றாரு, நான் உங்க அப்பா அம்மாவ எதுவுமே பண்ணல. அவங்களுக்கு நான் ஹர்ட் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்றாரா. இங்க பாரு, தாத்தா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா என்கிட்ட வந்து பேசினாரு சரியா? அப்போ உங்க அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்ல. அதனால தான் அவரு என்கிட்ட வந்து அந்த ஃபண்டுல இருந்து காசு கேட்டாரு. அப்பதான் உங்க அப்பாக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்றாரு. அத தான் அவங்க வந்து மிஸ்டர் சென்னு வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாரா. இங்க பாரு, உங்க அப்பா அம்மாவோட ஆக்சிடென்ட் நடக்கும்போது நான் ஜெர்மனில தான் இருந்தேன் சரியா? அப்போ நான் உங்க அப்பாவ வந்து மீட் பண்ணேன். உங்க அப்பாகிட்டயும் சொன்னேன். அப்பா உன்னை வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா, அவரு வந்து சீக்கிரமாவே உன்னை வந்து பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஹீரோயினோட அப்பா சொல்லியிருப்பாரு, நான் சீக்கிரமாவே ஹீரோயின அப்புறமா அவங்களோட அம்மாவ இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரா. ஹீரோவும் எதுக்கு அப்படி பண்றீங்க? நீங்க வாங்க, நம்ம எல்லாருமே ஃபேமிலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து அகைன் நான் உங்களோட ஃபேமிலிக்குள்ள வர்றதுக்கு இஷ்டம் இல்ல. நாங்க இங்கேயே ரொம்ப ஹேப்பியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயினோட அப்பாவும் சொல்றாரு ஹீரோ கிட்ட, "இத்தனை நாள் நீ எனக்காக அப்பாவ பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சரியா?" அப்படின்னு சொல்றாரா. ஹீரோவும் பேசி முடிச்சுட்டு வெளிய வரும்போது காருக்குள்ள இருப்பாரு. அப்போ சடனா வெளிய பார்த்தா யாரோ ஒரு ஆள். அவர பார்த்த உடனே சந்தேகம் தான் வருது. ஹீரோவும் அப்படியே அவங்களோட அண்ணாக்கு கால் பண்ணிட்டு, "உங்களோட வீட்டு முன்னாடி சந்தேகப்பட மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்காரு. அது என்னன்னு பாரு" அப்படின்னு சொல்றாரா. இப்போ ஹீரோனோட அப்பாவும் சொல்றாரு, "அது எல்லாமே முக்கியம் இல்ல. ஹீரோனோட காம்படிஷன் முடிஞ்ச உடனே நாங்க இங்கிருந்து போயிடுவோம்" அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் அப்படியே பேசி முடிச்சுட்டு ஃபோன் எல்லாமே வச்சிடுறாரு. அப்போதான் ஹீரோவும் அந்த பர்சன அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிருப்பாரு. ஒரு சின்ன டைவர்ட்ல அந்த பர்சன் வந்து அங்கிருந்து போயிடுவாரு. அந்த டைம்ல தான் ஹீரோயின் அவங்களோட வயலின ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சடனா ஹீரோவும் அந்த வழியில தான் வந்திருப்பாரு. ஹீரோயின் அங்கிருந்து கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. அப்பதான் ஹீரோ அவள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருப்பாரு. அப்ப சடனா இந்த சைடு வந்து பார்க்கும்போது, அந்த சஸ்பீசியஸ் ஆன ஆள் வந்து யார்கிட்டயோ ஹீரோயின் பத்தி கேட்டுக்கிட்டு இருப்பாரா. அது ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த கார் ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாரு. ஹீரோயின் அப்படியே அங்க அவங்க அப்பா அம்மாவோட டெத்த பார்த்து அப்படியே அழுதுகிட்டு இருப்பாங்க. சடனா மயங்கி போயிருப்பாங்க இல்லையா? அப்போ ஹீரோ தான் ஹீரோயின வந்து அப்படியே தாங்கி பிடிச்சிருப்பாரு. அந்த டைம்ல தான் அங்கிருந்து ஒரு பிளாக் காரும் போயிருக்கும். அப்புறமா ஹீரோயின் வந்து அந்த ஹவுஸ் மாடல் எடுத்துக்கிட்டு வரும்போது, அந்த பர்சன் தான் ஹீரோயின அடிச்சு போட்டு அந்த ஹவுஸ் மாடல் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போயிருப்பாரு. அந்த டைம்ல தான் ஹீரோவும் அங்க வந்து ஹீரோயின சடனா ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்திருப்பாரு. நடந்தது எல்லாத்தையுமே ஹீரோ இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் இது எல்லாமே கேட்டுட்டு அவங்க அப்படியே அப்செட்டா இருப்பாங்க. ஏன்னா இத்தனை நாள் ஹீரோ தான் கொலைகாரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. பட் அது எல்லாமே பொய் தானே. அதனால ஹீரோ தான் கொலைகாரன் அப்படின்னு நினைச்சிட்டேன்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, "நீ எதுக்கு இது முன்னாடியே சொல்லலை?" அப்படின்னு கேட்குறாளா. அப்போ ஹீரோவும் சொல்றாரு, "நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன். பட் நீ என்ன நம்பியிருக்க மாட்டேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நீ எதுவுமே நம்பியிருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கட் பண்ணா ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மாவோட கல்லறை முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஹீரோவை தானே ஃபர்ஸ்ட்ல இருந்து சந்தேகம் படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நீ தான் வந்து எங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ தான் அவங்க வந்து ரிக்ரெட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து தப்பான ஆளை வந்து சந்தேகப்படுத்திட்டேன் அப்படின்னு. அந்த டைம்ல தான் ஹீரோயினோட தாத்தா ஹீரோயினை பார்க்க வருவாரு. பட் ஹீரோயின் வந்து அங்கே இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அவங்க அப்பா அம்மாவோட கல்லறைக்கு முன்னாடி இருக்காங்க இல்லையா. ஹீரோவும் பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, "சரி இருங்கப்பா, நீங்க பயப்படாதீங்க. நான் போய் அவளை கூப்பிட்டுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து போறாரு. அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மாவோட ஃபோட்டோ அங்கே வச்சிருப்பாங்க இல்லையா. அதை பார்த்து ஹீரோ, "ஓ, இவ கலர் கிட்ட தான் போயிருப்பா" அப்படின்னு அவர் கிளம்பி அங்கே வராரு. ஹீரோயின் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே அங்கே உக்காந்துருப்பாங்க. அப்போ ஹீரோ அவகிட்ட போய் அவரோட ஓவர் கோட்டை ஹீரோயின் மேலே அப்படியே போட்டு விடுவாரு. ஹீரோயின் அப்போ ஹீரோவை பார்த்து, "நீங்க எப்படி இங்க வந்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்றாரு, "எனக்கு தெரியும். நீ வந்து உங்க அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்ப. அதனால தான் நீ இங்க வந்திருப்பேன்னு தெரியும். அதனால தான் நானும் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "சாரி, நான் உங்களை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து தப்பாக தான் நினச்சிட்டேன்" அப்படின்னு சொல்கிறாளா. அப்போ ஹீரோ,
பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்து நான் என்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்க தான் இப்படி எல்லாமே பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ அவள் அழுதுகிட்டே இருப்பா இல்லையா, அப்போ கர்ச்சீஃபை தேடுவார். பட் அவர்கிட்ட கர்ச்சீஃப் இல்லை. அப்படியே அவளோட கண்ணீரை ஹீரோவோட கையாலேயே தொடச்சி விடுவார். அப்புறமா ஹீரோவும் சொல்கிறாரு, இருட்டிக்கிட்டு இருக்கு, வா நம்ம சீக்கிரமாகவே வீட்டுக்கு போகலாம், தாத்தா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. இப்போ ஹீரோயினை வந்து அப்படியே உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு போகிறாரு. ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே அவங்களோட லைஃப்பில் நடந்தது எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் சொல்கிறாரு, நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட சொந்த அப்பா அவர் வந்து கேம்பிளிங்லேயே விளையாடிக்கிட்டே இருப்பார். அதில் தோத்துட்டா அவர் வந்து என்ன தான் அடிப்பார், என்ன தான் கத்திக்கிட்டே இருப்பார். அதனால நான் வந்து அனாதை ஆசிரமில் போய் சேர்ந்துட்டேன். பட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பசங்க என்னை வந்து புல்லி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் உன்னோட தாத்தா என்னை வந்து பார்த்தாரு. அவர் தான் என்னை தத்துக்கு எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவரோட ஸ்டோரியை ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக பேசிக்கிட்டே இருப்பார். என்ன வந்தாலுமே நீ ஃபேஸ் பண்ணு சரியா, அதை பார்த்து நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஹீரோயினும் அப்படியே ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருமே அப்படியே கிளம்பி அங்கேருந்து ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்த பிறகு ஹீரோயினோட தாத்தா வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. சரி போம்மா, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறாரா. ஹீரோ கிட்ட வந்து சரி வா, நான் உன்கிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால ஹீரோவும் ஹீரோயினோட தாத்தா கிட்ட போய் பேச போகிறாரு. ஹீரோயினோட தாத்தாவும் சொல்கிறாரு ஹீரோ கிட்ட, நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லலை, நீங்கள் 2 ஹீரோயினோட அப்பாவோட டெத்தில் வந்து சந்தேகம் இருக்குன்னு எதுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரா. ஹீரோவும் அது நாங்கள் கண்டுபிடிச்ச பிறகு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு இருந்தோம்ப்பா அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அந்த ஹவுஸ் மாடல் அண்ணாவோட ஹவுஸ் மாடல் இருந்துச்சு இல்லையா, அது யார் திருடுனாங்களோ அவங்க தான் அந்த மாஸ்டர் மைண்டாக இருக்கணும், அதனால தான் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஹீரோனோட தாத்தாவும் சொல்கிறாரு, என்ன அந்த சின்ன சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அவரை இல்லை, அவரை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவரை விட வேற ஒருத்தங்க இருக்காங்க, ஏன்னா இந்த கம்பெனியை ஹீரோயின் டேக் ஓவர் பண்ண விடாமல் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஹவுஸ் மாடல் அவங்க தான் திருடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறாரு. அப்போது ஹீரோயினோட தாத்தாவும் சொல்கிறாரு, ஒருவேளை இந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ண அந்த பர்சன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஹீரோவை பார்த்து நீ அந்த பர்சன் அப்படின்னு கேட்பாரா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட தாத்தாவும் எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குது, நீ அப்படி பண்ண மாட்டேன், சீக்கிரமாகவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யார் அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு கண்டுபிடி ஹீரோ கிட்ட சொல்கிறாரு ஹீரோயினோட தாத்தாவும். ஹீரோவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வரும்போது ஹீரோயின் ஹீரோக்காக ஃபஸ்ட் எய்ட் கிட் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்ப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே ஹீரோக்கு வந்து ஹீரோனை பிடிச்சி போச்சு அப்படின்னு நினைக்கிற ஹீரோ வந்து அப்படியே அவளை ஸ்டன் ஆகி பார்த்துக்கிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு அந்த கட்டை எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து வச்ச கண்ணை எடுக்காமல் ஹீரோனை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹீரோக்கு என்னமோ ஹீரோயின் மேலே லவ் ஃபீல் வர மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, தாத்தா இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாளா. அப்போ ஹீரோவும் சொல்கிறாரு, உங்கள் அப்பா அம்மாவோட டெத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளால் ஒன்றும் கரெக்டாக சொல்ல முடியாது, நீ உங்கள் அப்பா அம்மாவோட டெத்தை அந்த கொலைகாரன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இங்கே இரு சரியா, அந்த மேட்டர் என்கிட்டயே விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றி டென்ஷன் எடுத்துக்காத அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறாரு. இப்போ நான் ஹீரோயின் வந்து மியா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். மியா வந்து இப்போ கூட சொல்கிறா, நீ அங்கே இருக்காது இங்கே வந்துடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் வந்து ஹீரோவை தப்பாக நினச்சிட்டு ஹீரோ வந்து கொலைகாரன் இல்லை, அவர் வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் அகெயின் ஜெர்மனிக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாளா. க்ளூ கிடைக்குமா அப்படின்னு தேட போகிறேன், அது சரி ஜெர்மன் போலீஸ் ஏதாச்சும் கண்டுபிடிச்சு நீ எனக்கு சொல்லு சரியா அப்படின்னு மியா கிட்ட சொல்லும்போது மியா சொல்கிறா, உன்னோட தாத்தா இங்கே வர விட்டுடு வரா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நான் ட்ரை பண்ணுறேன், தாத்தாவை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயின் மியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க.